ஹே buddies, வெல்கம் பேக் டு அவர் ஸ்பெக்கி டெக் சேனல். நான் தான் உங்கள் ஸ்பெக்கி. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் எப்படி வந்து பிசியில் வந்து CapCut வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுவும் இந்த கிராக்டு வெர்ஷனுமே யூஸ் பண்ணாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிசிக்கு மட்டும் கிடையாது, லேப்டாப்புக்குமே அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம விண்டோஸில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இதுக்கு இந்த வீடியோக்காகவே நான் யூஸ் பண்ண CapCut ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து CapCut ஓப்பன் பண்ணது அப்படிங்கிற 2 ஸ்டெப்புமே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே buddies, வந்து இப்போ நான் வந்து உங்களுக்காக நான் வந்து CapCut அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரி ஓகே, நம்ம வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துருவோம். அன்இன்ஸ்டால் ஆகுது. இத்தனை நாள் உட்காந்து லாகின் பண்ணி வச்சு எல்லாமே வச்சிருந்து எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் முடிஞ்சு. சரி ஓகே, நீ வந்து உங்களுக்கு நான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து CapCut வந்து இருக்கா இல்லையான்னு காமிக்கிறேன். இல்லை வராது CapCut. பார்த்தீங்களா, நீ எப்படி வந்து CapCut வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரி வந்து கொண்டு வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1குள்ளே போகலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸோட ஹோம் பேஜில் இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா விண்டோஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும்ல, விண்டோஸோட செட்டிங்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா வந்து இந்த இடத்துல ரீஜன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஜன் ஆப்ஷனுமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் கண்ட்ரி ஆர் ரீஜன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்தியான்னு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு கண்ட்ரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அவ்வளோதான். வந்து என்ன பண்ணோன்னா இதை அப்படியே மினிமைஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண வேணாம், மினிமைஸ் பண்ணுங்கள். ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச்சில் போயிட்டு இப்போ வந்து CapCutன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து CapCut வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கணும். இன்ஸ்டால் கொடுத்தா மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இனி நமக்கு ஸ்டெப் 2 இருக்குது, ஸ்டெப் 3 இருக்குது. ஸோ இன்ஸ்டால் அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. 2 hours later. ஸோ வந்து இப்போ நம்ம CapCut வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஸோ ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு சில பல பெர்மிஷன்லாம் கேட்பான். அதை வந்து நீங்கள் கொடுத்துவாங்க. ஓகேவா, டெஸ்டிங் என்விரான்மெண்ட். இது எதுக்கு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிசிக்கு வந்து பிசிஆர் லேப்டாப் வந்து CapCut வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுமா அப்படிங்கிற சொல்லி தான் பார்க்குறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதுதான் லேட் ஆகும் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்துருக்கு யுவர் கம்ப்யூட்டர் கேன் ரன் CapCut ஸ்மூத்லி. ஓகே, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுவோம் buddies. பட் வந்து இப்போ என்னன்னா நீங்கள் அந்த எஃபெக்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன் இந்த ப்ராப்ளம்க்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா VPN இன்ஸ்டால் பண்ணணும். VPN என்ன VPN யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து Chrome ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் போர்ட்ரான் VPN சர்ச் பண்ணுங்கள். போர்ட்ரான் VPN டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா கீழே அப்படி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போர்ட்ரான் VPN அப்படின்னு சொல்லி டவுன்லோட் சொல்லி ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஓகே buddies, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து VPN வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ட்ரைவும் பாஸும் வந்து அன்கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட், உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வேணா வந்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஷார்ட்கட் தேவைப்படுது, அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். 1 hour later. ஸோ ஓகே buddies, இப்போ வந்து VPN வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைன் இன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த சைன் இன் ஆப்ஷன் வந்து தேவைப்படும். இப்போ நம்மகிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, பட் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கிரியேட் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் வந்து கேட்கும். பட் நம்ம அது எதுவுமே வந்து கொடுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா கனெக்ட் வித் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி வந்து ஸ்டார்ட் யூஸ் VPN அப்படின்னு சொல்லி கேட்கும்.
ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போது அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. பட் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேக்கப் வந்து சேஃப்டி இல்லை. நீங்கள் கிரியேட் ஓன் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட ஓன் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்து இந்த விண்டோஸ் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட போர்ட்டல் VPNோட இன்டர்ஃபேஸில் சைன்இன் இருக்குல்ல. இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதே ஜிமெயில் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சைன்இன் பண்ணோம். ஸோ சைன்இன் கொடுத்துவோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் வந்து கெட் ஸ்டார்ட் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் ஆனால் ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணி நம்மளோட CapCut இன்ஸ்டால் பண்ண CapCut வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து CapCut வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து எடுத்துவாங்க. ஸோ எடுத்து வரணும். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸில் போய் செக் பண்ணுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு லோடாக வராத மாதிரி காமிக்கும். பட் வந்து அகெயின் ரீலோட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே படிச்சு இப்போ எல்லா எஃபெக்ட்டுமே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எடிட்டிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து CapCut க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி முடிஞ்சோடனே அந்த கீழே வந்து VPN இருக்கும்ல, அதில் போயிட்டு நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உள்ளே தான் அகெயின் இன்னொரு டைம் கனெக்ட் பண்ணும்போது சேம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாலையுமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து என்னோட கன்சிஸ்டன்சியாக வந்து நல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெரி மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.